ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு, திருமண தடைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம், இந்த தடைகள் நீங்குவதற்கு என்ன வழிமுறை என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. திருமணம் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த திருமண தடைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கின்ற ஒரு பாவம். அப்போது 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள், 7ஆம் பாவாதிபதி இணைகின்ற கிரகங்கள், கலஸ்தரக்காரகன் சுக்கரனுடைய நிலை, இதை 4ஐயும் கணக்கிட்டு தான் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. திருமணம் தடைபடுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இது. அதனை அடுத்து குடும்பஸ்தானம், குடும்பக்காரகன் சொல்கின்ற குருவோடைய நிலையும் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அப்போது பொதுவாக சொல்லுவாங்க, ராசி லக்னத்திற்கு 2 7ஆம் இடங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பது ஒரு பொதுவான ஒரு நியதி. ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானமும் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானமும் கிடக்கூடாது. சரிங்களா? கிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி யாரு? புதன். இந்த புதன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் நீசமடைகிறார் என்றால் அது திருமணத்தை தாமதப்படுத்தும். 7ஆம் இடத்துல ராகு, சனி போன்ற பாவகிரகங்கள் இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்தும். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறக்கிறாருன்னு சொன்னால் 7ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டார். நீசம்னா சுழி, இல்லைன்னு அர்த்தம், பூஜ்ஜியம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 7ஆம் பாவாதிபதி கெட்டு போயிட்டார். 7ஆம் பாவத்தில் சனி, ராகு போன்ற தீய கிரகங்கள், இயற்கை பாவர்கள் இருக்கிறாங்க. கலஸ்தரக்காரகனுடைய நிலையும் கெட்டு போயிடுச்சுன்னா நிச்சயமாக 30 வயதிற்கு மேற்பட்டு தான் இவருக்கு திருமணம். கலஸ்தரக்காரகன் சுக்கரனும் அங்கே கண்ணியில் இருக்கிற வச்சுமே, அவ்வளோதான், திருமணத்திலேயே ஈடுபாடு இருக்காது. சரிங்களா? அதாவது ஒரு ஜாதகத்தில் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கின்ற ஒரு கிரகம் சுக்கிரன், இன்பங்களை தூண்டுகின்ற ஒரு காரகத்துவம் பெற்ற கிரகம் சுக்கிரன். ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமாயிட்டார் வச்சிங்களேன், இல்லற வாழ்க்கையில் அவருக்கு நாட்டம் இருக்காது. எனவே திருமணம் செய்வதில் அவருக்கு ஆர்வம் இருக்காது. அப்போ 7ஆம் பாவாதிபதி நீசம், 7ஆம் இடத்தில் ராகு, சனி போன்ற பாவகிரகங்கள், திருமணத்தை தாமதப்படுத்துகின்ற கிரகங்கள், பாவகிரகங்கள், கலஸ்தரக்காரனுடைய சுக்கரனுடைய நிலையும் வீணா போச்சு. அப்போ நிச்சயமாக சொல்லலாம், இவருக்கு திருமணத்தில் ஆர்வம் இருக்காது. திருமணம் 30-35 வயதை கடந்து தான் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னையே நம்ம சொல்லிடலாம், 7ஆம் பாவாதிபதி கெடக்கூடாது, அவர் நல்ல நிலையில் இருக்கணும். 7ஆம் பாவத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பில் இருக்கணும், பாவகிரகங்கள் அமரவும் கூடாது. எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவத்தில் நிற்கின்ற கிரகத்திற்கு வலிமை அதிகம். அதன் அடிப்படையில் 7ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்கவே கூடாது. நண்பர்கள், பங்குதாரர்கள், மனைவி வகைகளில் மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுத்துரும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல கலஸ்தரக்காரகன் சுக்கரன் அமர்ந்தாலும் அது காரகோ பாவனாஸ்தி என்கின்ற அடிப்படையில் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு அப்புறம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ ரிஷப லக்னம்,
இப்போ 7ஆம் பாவாதிபதி யார்? செவ்வாய். 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறையறதா வச்சுப்போம். அப்போ இங்கே திருமணம் தாமதத்தை ஏற்படுத்தும். 7ஆம் பாவாதிபதி திருமணத்துக்கான அதிபதி 8இல் மறைகிறார். பொதுவாக 7 குடையவன் 6, 8, 12 மறையக்கூடாது. இப்போ இந்த ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் ரிஷப லக்னம் 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் 8இல் மறைகிறார். தப்பு. அப்போ என்னாகும்? திருமணம் தாமதம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்குறோம். சப்போஸ் 7ஆம் இடத்தில் ராகு இருக்குன்னு வச்சுப்போமே, இது கூடுதல் பாவம். 7ஆம் இடத்தில் ராகு இருக்குன்னா லக்னத்தில் கேது இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 7ஆம் பாவாதிபதி 8இல் மறைஞ்சு விட்டாரு. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். கண்டிப்பாக திருமணத்தை தாமதப்படுத்தும். இந்த நேரத்தில் கலஸ்தர காரகன் சுக்கிரன் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சமா இருக்காருன்னு வச்சுப்போம். அப்ப இவருக்கு திருமணத்தில் ஆர்வம் இருக்கும், சுகபோக வாழ்க்கைகளை அனுபவிக்க வேண்டுகின்ற எண்ணம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம். அப்ப சுக்கிரன் லக்னாதிபதி, அவர் உச்சபலம் அடைகிறார். உச்சமடையும் பொழுது ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் மேலோங்கும். அதன் அடிப்படையில் இல்லற வாழ்க்கையில் அவருக்கு அதிக நாட்டம் இருக்கும், லக்ஸூரியா இருக்க விரும்புவார். சரிங்களா? உலக இன்பங்களை அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இருப்பார். ஆனால் அவருக்கு திருமணத்தின் மூலமாக அந்த இல்லற வாழ்க்கையானது அனுபவிக்க இயலாத நிலையில் இருப்பார். ஏன்னா அவருக்கு 7ஆம் பாவம் என்கின்ற மனைவி ஸ்தானம் கெட்டுப்போச்சு. 7ஆம் பாவாதிபதி 8இல் மறைகிறார். அப்போ வருகின்ற மனைவியால் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், மனைவியால் துன்பங்கள் வரும், நண்பர்கள் வழியில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ 7ஆம் பாவாதிபதி கெட்டு போயிட்டார், 7ஆம் இடமும் கெட்டு போச்சு. சுக்கிரன் மட்டும் அவர் உச்சமடைகிறார் என்கின்றால் திருமணம் நிச்சயமாக தாமதமாகும். ஒரு 30 வயதுக்கு பிறகு அவருக்கு திருமண வாழ்க்கையானது இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 7ஆம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கும் பொழுது, இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ ராகு திசை வரும்பொழுது தான் 7ஆம் இடத்தை பாதிக்கும். சரிங்களா? ராகு திசை வரலன்னு சொன்னால் 7 இருக்கின்ற ராகுவை வைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ லக்னத்தில் கேது, 7ல் ராகு இருக்குது. இது சர்ப்பதோஷம், இது நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? 7ல் ராகு இருந்தால் நாகதோஷம், அப்போ நாகதோஷம் உள்ள பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்போ ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவர் பிறக்கும் பொழுதே இவர் ராகு திசையில் பிறக்கிறாருன்னு வச்சுப்போமே, அப்போ நிச்சயமாக அவருக்கு ராகு திசை வராது. ஏன்னா ஜனன காலத்திலே ராகு திசை வந்துருச்சு. அப்போ 7ல் இருக்கின்ற ராகுவை வைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ராகுவால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைவதன் காரணமாக உங்களுக்கு திருமணம் மட்டும் காலதாமதமாகும். சரிங்களா? ஸோ 19 ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம ஒரு கணக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது, இது செவ்வாய் தோஷம் அப்படி எடுத்துப்போம் நம்ம. ஆனால் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் சின்ன வயசுலேயே அல்லது ஒரு 20 வயசுக்குள்ளே அவருக்கு செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சு, வரல, திருமண வாழ்க்கையில் செவ்வாய் தசை குறுக்கிடலை அப்படின்னு சொன்னால் 8இல் அமர்ந்த செவ்வாயை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஒரு ஜாதகத்தை மேம்போக்காக பார்த்துட்டு நம்ம பலன் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஜோதிட தலைப்பு என்னென்னா, திருமண வாழ்க்கை, திருமணம் ஏற்படுவதற்கு, திருமணம் நடைபெறுவதற்கு அந்த தடைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? சரிங்களா? திருமணத்திற்கான தடைகள் ஏற்பட என்ன காரணம்? அப்போ ஒரு லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள், கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் எல்லாத்தையும் நம்ம கணக்கிடும். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், ஒரு லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி வக்ரம் அடைந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அந்த ஆதிபத்தியம் சார்ந்த பண்புகள் உங்களுக்கு கிடைப்பதில் அதிக முயற்சி எடுக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி சனி. சரிங்களா? அப்போ சனி பகவான் 7ல் ஆட்சி பெற்றால் திருமணம் நடக்கும், ஆனால் திருமணத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா 6ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்கிறார். சரிங்களா? 7ஆம் பாவாதிபதி ஆட்சி, அப்போ நிச்சயமாக
முதல் திருமணம் நடக்கும். சனி திசை சனி புத்தியில் நிச்சயமாக அவருக்கு திருமணம் நடக்கும். ஆனால் திருமணத்தின் மூலமே அவருக்கு பிரச்சனையும் வரும். மனைவி வகைகளிலும் நண்பர்கள் வகைகளிலும் அவருக்கு பிரச்சனையும் அங்கே வந்து சேரும். சரிங்களா? அதையும் நம்ம பார்த்துக்கணும். 7ஆம் பாவாதிபதி ஆட்சி அப்படி சொன்னால் மனைவி ஆட்சின்னு அர்த்தம். அப்போ மனைவி உண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 7ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் அமரும் பொழுது, அது சிம்ம லக்னத்திற்கு ஆகாத கிரகம் சனி. அவர் 6ஆம் பாவாதிபதி. கடன், நோய், வம்பு வழக்கு, சிக்கல், அசிங்கம், கேவலம் இதை தருகின்ற ஒரு கிரகம் சனி பகவான். அப்போ 6ஆம் பாவாதிபதி 7இல் அமரும் பொழுது 6ஆம் இடத்து வேலைகளையும் சனிதான் செய்வார். அப்போ மனைவி மூலமாகத்தான் பிரச்சனை, மனைவி மூலமாக தான் வம்பு வழக்கில் ஏற்படுத்தும். சப்போஸ் இந்த சனியை துலாத்திலிருந்து குரு பகவான் பார்க்குறாருன்னு வச்சுப்போம். அந்த 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியினுடைய கெடுபலன்கள் குருவால் தடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது. 7இல் பாவகர்கள் இருப்பது தவறு, 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும். சரிங்களா? சுக்கிரன் நீசமடைகிறது தவறு, சுக்கிரனை குரு பார்க்கும் பொழுது சுக்கிரனுக்கு கொஞ்சம் நீசபங்கம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் நீங்கள் கெட்டுப்போச்சுன்னு எடுக்க வேண்டாம். சரிங்களா? இதே சமயத்தில் சிம்ம லக்னம் சனி பக்ரமாக இருக்கிறார் என்றால் திருமணம் நடைபெறுவதற்குள்ள அவருக்கு போதும் ஆகிடும். கடக சிம்ம லக்னக்காரவங்களுக்கு சனி வக்ரம் அடைகிறது ஒரு வகையில் நல்லது, ஆட்சி பெற்று வக்ரம் அடைந்தால் நல்லது. இப்போ எடுத்துக்காட்டு போடுறோம் பாருங்களேன். இப்போ கடக லக்னம் சனி 7இல் ஆட்சி, சிம்மத்தில் சூரியன். கடக லக்னம் 7இல் சனி ஆட்சி, சிம்மத்தில் சூரியன். அப்போ சூரியனுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்கிறார். அப்போ சனி அங்கே வக்ரமாக இருக்கிறார். இந்த அமைப்பு நல்லது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல சனி 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். அட்டமாதிபதி வக்ரம் அடையும் பொழுது அந்த சனி பகவான் அட்டமாதிபதி தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார், அப்போ கெடுதலை செய்ய மாட்டார். மாறாக சனி பகவான் ஆட்சி, அதே சமயத்தில் வக்ரம் அடையும் பொழுது நிச்சயமாக நல்லது ஒரு திருமண பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? ஆனால் என்னன்னா 7ஆம் பாவாதிபதி வக்ரம் அடைவதன் காரணமாக கொஞ்சம் கல்யாணமானது, கொஞ்சம் திருமணமானது தாமதம் அடையும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ திருமணம் தடைகள் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணம்னு சொன்னால் 7ஆம் பாவாதிபதி நீசமடையக்கூடாது, 7ஆம் பாவாதிபதி 6-8-12 மறையக்கூடாது, 7ஆம் இடத்தில் சனி, ராகு, செவ்வாய், கேது போன்ற பாவகிரகங்கள் அமரக்கூடாது, கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் பலவீனமாக இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக ராசி லக்னத்திற்கு 2ஆம் பாவமும் குரு பகவானும் கெடக்கூடாது. அம்சகட்டத்தில் சுக்கிரனும் 7ஆம் பாவாதிபதியும் பலமாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் சார்ந்த உறவுகள் நல்லா இருக்கும். கெட்டு போயிட்டாங்கன்னா திருமண தடைகளை அவர்கள் ஏற்படுத்தும். சரிங்களா? இதுக்கு என்ன சொல்யூஷன்? வாட் இஸ் த ரெமெடி? அப்போ திருமணம் தடைபட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல 7ஆம் பாவாதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ இந்த 7ஆம் பாவாதிபதி எந்த வீட்டில் அமர்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் அமர்கிறார்னு பாருங்கள். 7ஆம் பாவாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்கிறார் அப்படின்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த கிரகத்தை போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது திருமணத்தை நடத்தி வைக்க ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ தனுசு லக்னம். இப்போ 7 புதன் அங்கே அஸ்வினி நட்சத்திரம் சாரத்தில் இருக்க ஆரம்பிச்சுப்போம். சரிங்களா? தனுசு லக்னம் 7ஆம் பாவாதிபதி புதன், மேஷத்தில் அஸ்வினி 1ஆம் பாவத்தில் புதன் பகவான் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் புதன் பகவானை வழிபட வேண்டும். சரிங்களா? நம்ம நினச்சிருப்போம் தனுசு லக்னம் 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடம் திரிகோணம், அப்போ திரிகோணத்தில் அமர்ந்த கிரகங்கள் நல்லது செய்யும், அப்போ நம்ம எடுப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபதி புதன், அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஒரு கர்ம நட்சத்திரம், அந்த கர்ம நட்சத்திரத்தில் புதன் பகவான் இருக்கும் பொழுது அவர் திருமண தடைகளை ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொரு மாதத்திலும் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற அன்று புதன் பகவானை திருவெண்காடு சென்று புதன் பகவானை
வழிபாடு செய்வது சாலச்சிறந்தது. எத்தனை வயது உங்களுக்கு இருக்குதோ அத்தனை வயதளவு தீபமேற்றி பாலபிஷேகம் செய்து புதன் பகவானை வழிபடுவது திருமண பாக்கியத்தை சீக்கிரமே நடத்தி வைக்க ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதே தனுசு லக்னம், 7ஆம் இடத்துல சனி பகவான், அங்கே ராகுவோட நட்சத்திர சாரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ ஒவ்வொரு மாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று சனி பகவானை வழிபட வேண்டும். சரிங்களா? அப்போது 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள் இவை இரண்டும் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தை அன்று அந்த பர்டிகுலர் கிரகங்களை வழிபாடு செய்தால் திருமண தடைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதே மாதிரி கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் கெட்டு போயிட்டா கஞ்சனூர் போங்க. இங்கே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆடுதுறை பக்கத்தில் கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அது சுக்கிரனுக்கு மிக முக்கியமான ஸ்தலம். நவகிரகங்களில் சுக்கிரனுடைய ஸ்தலம் என்பது கஞ்சனூர். அங்கே ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட ஒரு 9 வாரங்களுக்கு இரவு, வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சுக்கிர ஹோரையில் அங்கே போயிட்டு வழிபாடு செய்து பள்ளியறை பூஜையை நீங்கள் பார்த்து வந்தால் நிச்சயமாக திருமண பாக்கியமானது உங்களுக்கு கைகூடி வரும். சரிங்களா? இதுதான் எளிய பரிகாரம். திருமணம் விரைவில் நடைபெறுவதற்குண்டான எளிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் தான். சரிங்களா? அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு போங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் வெள்ளிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சுக்கிர ஹோரையில் சுக்கிர பகவானை வழிபட்டு அங்கு நடைபெறுகின்ற பள்ளியறை பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமான கோரிக்கையான அந்த திருமணம் நிகழ்ச்சியானது உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கைகூடி வரும். சரிங்களா? ஸோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் திருமண தடைகள் இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது. ஸோ 7ஆம் இடம், 7ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள், கலஸ்தரக்காரகன் சுக்கிரன், குடும்பக்காரகன் குரு, இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டே நீங்கள் அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த குறைகள் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் சொன்ன இந்த திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக திருமண பாக்கியமானது சீக்கிரமே கைகூடி வரும். ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் புதிய ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.